ஒரு கிராமம் சாயங்காலம் ஆன உடனே ஊர் ஃபுல்லா அமைதியா இருக்கும். அந்த ஊர்ல டெய்லி காலையில ஒரு பூக்கார அம்மா வருவாங்க. மல்லிப்பூ, ரோஜா பூன்னு எல்லாமே எடுத்துட்டு வருவாங்க. அவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அவங்க அந்த ஊருக்கு 2 வாரமா வரல. அதனால ஊருக்குள்ள உள்ள மக்கள் எல்லாரும் அவங்க ஏன் வரலன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு நியூஸ் வருது. அந்த அம்மாக்கு பேய் பிடிச்சிருக்கு, அவங்க இப்போ பகல்ல பூ விற்க வரமாட்டாங்க, நைட்டுல வராங்கன்னு ஒரு வதந்தி பரவுது. அதுக்கப்புறம் தான் அந்த ஊர்ல பயமே ஆரம்பிக்குது. ஒரு நாள் ராத்திரி சரியா 12 மணி இருக்கும். லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு வீட்டுல தனியா இருந்தா. திடீர்னு கேட் பக்கம் ஒரு சத்தம் கேக்குது, பூ வேணுமா மல்லிப்பூன்னு. லக்ஷ்மி ஷாக் ஆகுறா. இந்த நேரத்துல யாரு பூ விற்கிறான்னு யோசிக்கிறா. அவ ஜன்னல் வழியா இருந்து பார்த்தா வெளியில நிக்கிற ஒரு பூக்காரம்மா. கையில பூ தட்டி இருக்கு, முடி முழுவதும் முகத்தை மறைச்சிருக்கு. லக்ஷ்மி தைரியமா கேட்ட திறந்தா, அம்மா நீங்க யாருன்னு கேக்குறா. அந்த பூக்காரம்மா தலையை மேல் சொல்றாங்க, நாளைக்கு காலையில வச்சுக்கன்னு சொல்லி ஒரு பூ மாலையை கையில கொடுக்குறாங்க. ஆனா அவங்க பாக்குறதுக்கு முகம் வெள்ளையா இருக்கு, கண்ணு கருப்பா இருக்கு, அவங்க சிரிப்பு பார்க்கவே பயமா இருக்கு. லக்ஷ்மி பயத்தோட கேட்ட மூடி உள்ள ஓடி போனா. அடுத்த நாள் காலை அவ கையில இருந்த மாலையை எடுத்து பாக்குறா. அது பூ இல்ல, சாம்பல். அந்த பூ மாலை சாம்பலா மாறுது. அப்போதான் தெரிஞ்சுது அந்த பூக்காரம்மா உண்மையாவே பேய் பிடிச்சவங்க தானு. அதனால அந்த ஊர்ல நைட்டு 12 மணிக்கு மேல யாரும் வெளியில வரமாட்டாங்க. அந்த பூக்காரம்மா டெய்லியும் எல்லார் வீட்டுக்கும் வராங்க அப்படிங்கிறது அந்த ஊர்ல பேசப்பட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் வீடியோக்கள் பார்க்கணும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.